Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் எப்படி விண்டோஸ் உடைய hidden folders ஆன Prefetch and Temp folder ரொம்பவே சேஃபா delete பண்ணலாம்னு பார்க்கலாம். And இந்த folders-ல அவைலபிளா இருக்கிற unwanted files சிஸ்டம்ல இருந்து delete பண்றதால சிஸ்டம் உடைய C drive full ஆகிறத அவாய்ட் பண்ணலாம் and சிஸ்டம் உடைய ஸ்பீடையும் ஸ்லைட்டா நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஸ்டார்ட் மெனு மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன்ன்ற கமெண்ட் மேலே கிளிக் பண்ணி Prefetchன்னு சர்ச் பண்ணி Prefetch உடைய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காகவே Prefetch ஃபோல்டரில் அவைலபிளாக இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் ப்ரோக்ராம்ஸை ஓப்பன் பண்ணும்போது உங்கள் சிஸ்டமுடைய ப்ரோக்ராம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆக டெம்பரரியாக கேபிளில் கிரியேட் ஆகிற இந்த ஃபைல்ஸ் தான் Prefetch ஃபைல்ஸ். ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய ப்ரோக்ராமை சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமோ இல்லை ஃப்ரெஷ்ஷான ப்ரோக்ராமை நீங்கள் ஓப்பன் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த Prefetch ஃபோல்டரில் ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதே ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணும்போது ஆல்ரெடி Prefetch ஃபைலில் கிரியேட் ஆகிற ஃபைல்ஸால் ரொம்பவே ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த Prefetch ஃபியூச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கூட ஓவர் டைமில் நிறையவே ஃபைல்ஸ் Prefetch ஃபோல்டரில் கிரியேட் ஆகிறதால அண்ட் ஓல்டு ப்ரோக்ராம்ஸை நீங்கள் டிலீட் பண்ண அப்புறமும் அந்த ஓல்டு ப்ரோக்ராம்ஸுடைய ஃபைல்ஸ் Prefetch ஃபோல்டர்லேருந்து டிலீட் ஆகாமல் இருக்கிறதால C drive ஸ்பேஸை ஆக்குபை பண்ணி சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸையும் ஸ்லைட்டாக டிக்ரீஸ் பண்ணும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டம்லேயும் Prefetch ஃபைல்ஸில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே ஆல் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணுங்கள். ஸோ Prefetchல அவைலபிளாக இருக்கிற ஃபைல்ஸை சிஸ்டம்லேருந்து டிலீட் பண்ண அப்புறம் திரும்பவும் ஸ்டார்ட் மெனு மேலே ரைட் கிளிக் பண்ணி ரன் கமாண்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரன் கமாண்டில் %win_dir%/tempன்னு சர்ச் பண்ணி விண்டோஸ் சிஸ்டமுடைய டெம்ப் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காகவே இந்த டெம்ப் ஃபோல்டரில் அவைலபிளாக இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே விண்டோஸ் சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணும்போது தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே டெம்பரரியாக க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த ஃபைல்ஸையும் நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி சிஸ்டம்லேருந்து டிலீட் பண்ணுறதால C drive ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுறதை நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம் அண்ட் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸையும் ஸ்லைட்டாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால் விண்டோஸ் சிஸ்டமுடைய டெம்ப் ஃபோல்டரில் அவைலபிளாக இருக்கிற ஃபைல்ஸையும் சிஸ்டம்லேருந்து பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது நம்ம டிலீட் பண்ணது ஒன்லி விண்டோஸ் சிஸ்டமுடைய டெம்ப் ஃபைல்ஸ்ன்றதால திரும்பவும் ஸ்டார்ட் மெனு மேலே ரைட் கிளிக் பண்ணி ரன் கமாண்டை ஓப்பன் பண்ணி %temp%ன்னு சர்ச் பண்ணி விண்டோஸ் சிஸ்டமில் யூசருடைய டெம்ப் ஃபைல்ஸை கிளியர் பண்ணுங்கள். அண்ட் பேசிக்காகவே விண்டோஸ் சிஸ்டமில் 2 டைப்ஸ் ஆஃப் டெம்ப் ஃபோல்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒன்று விண்டோஸ் டெம்ப் ஃபோல்டர் அண்ட் யூசர் டெம்ப் ஃபோல்டர்னு 2 டைப் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த %temp%ல அவைலபிளாக இருக்கிற ஃபைல்ஸை நீங்கள் டிலீட் பண்ணுறதால நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுற யூசர் அக்கௌண்ட்டிலிருந்து கிரியேட் ஆகிற டெம்ப் ஃபைல்ஸை பர்மனெண்ட்டாக நீங்கள் டிலீட் பண்ணலாம். ஸோ இந்த டெம்ப் ஃபோல்டரில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே நீங்கள் டிலீட் பண்ணுறதால C drive ஸ்பேஸ் ஃபுல்லாகிறத அவாய்ட் பண்ணி சிஸ்டமுடைய ஸ்பீடையும் ஸ்லைட்டாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் டெம்ப் ஃபோல்டர்ஸில் ஃபைல்ஸை நீங்கள் டிலீட் பண்ணும்போது ஒரு சில ஃபைல்ஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதால டிலீட் ஆகாமல் போகலாம். அதனால் ஜஸ்ட் ஸ்கிப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி அந்த ஃபைல்ஸ் டிலீஷனை ஸ்கிப் பண்ணி இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் Prefetch அண்ட் டெம்ப் ஃபோல்டர்ஸில் அவைலபிளாக இருக்கிற ஃபைல்ஸை டிலீட் பண்ண அப்புறம் உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இதை பர்ஃபார்ம் பண்ணுறதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி கிளிக்பாக்ஸ் தமிழில் அப்லோட் பண்ணுற நியூ டெக் வீடியோஸை நீங்கள் ஃபியூச்சரில் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.